என்ன உயிருக்கு பயந்து ஓடி போக சொன்னாரு. ஆனா எங்க ஓடுறது எப்படி ஓடுறதுன்னு ஒன்னும் புரியலையே. இது நல்லா இருக்கே. என்னோட உலகத்துல இந்த பைகள் எப்படி செயல்பட்டுச்சோ அது மாதிரி இருக்கும் போல இருக்கே. எனக்கு இப்போதைக்கு தேவையான விஷயம் பார்க்க நல்லாதான் இருக்கு. ஆனா இது வேலைக்காகமான்னு தெரியல. ஓ, இது வெறும் ஸ்லைம்ஸா? அப்படின்னா இதுங்க இந்த உலகத்துலயும் இருக்கா? இதுங்க ஒன்றும் மோசமானதுங்க இல்லை, ஆனாலும் தாக்கிருமோன்னு பயமா இருக்கு. என்ன இது? அதுக்குள்ளே உடைஞ்சிருச்சு. லெவல் 2வா? நான் இதுங்களை கொன்னதுனால முன்னேறி இருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த குறியோட அர்த்தம் என்ன? நீங்க இப்போ வாய்ஸ் கைடன்ஸை பயன்படுத்தலாம். நல்லதா போச்சு, பேச்சு துணைக்கு ஆள் கிடைச்சது. குரல் வழிகாட்டியை தேர்ந்தெடுத்துள்ளீர்கள். உங்களது அதிகரிப்பு நிலையில் பின்வரும் மந்திர திறன்களை நீங்கள் பெற்றுள்ளீர்கள். சாளரங்களை பயன்படுத்தாமல் நீங்கள் இவற்றை பயன்படுத்தலாம். என்ன இது? ஒரேடியாக எல்லாத்தையும் ஏக்குற? இருப்பிடம் கண்காணிப்பு, அசுர அச்சுறுத்தல் மற்றும் கட்டாய மீட்பு மந்திரங்கள் இவை உங்கள் பையில் நிறுவப்பட்டுள்ளது. அதனாலதான் அந்த ஸ்லைம் எல்லாம் என்ன தாக்க வந்துச்சுங்களா? அப்படின்னா கண்டிப்பா இந்த ஆயுதம் வேலைக்காகாதுன்னு தான் நினைக்கிறேன். சீக்கிரமா செத்துருன்னு யாரோ என்கிட்ட சொல்றாங்க. உங்கள் பையில் நிறுவப்பட்டுள்ள மந்திரங்களை அகற்றவா? உன்னால முடியுமா? முடியும். எங்க நீக்கு பாப்போம். மந்திரங்கள் அகற்றப்பட்டு விட்டன. அவங்க மந்திரத்தை பயன்படுத்தி இவ்வளவு சுலபமா அகற்ற முடியுமா? அவங்க என்னதான் செய்ய நினைக்கிறாங்க? அதை எதுக்கு நம்ம யோசிச்சுக்கிட்டு? இப்போதைக்கு நான் ஒரு பாதுகாப்பான இடத்தை பார்த்து அங்க தங்கணும். எச்சரிக்கை. இப்போ என்ன? இந்த டெலவேசா காடு அதிகப்படியான மேலசியத்தால் மாசுபட்டுள்ளது. மேலசியமா? மேலசியம் என்பது பேய்களால் உமிழப்படும் சிதறடிக்கப்பட்ட திரவம் அல்லது வாயு பொருட்களின் பொதுவான சொல். இது மனித இனத்திற்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். காட்டை சுத்தப்படுத்தவா? அப்படின்னா உன்னால அதை செய்ய முடியும்னா தயவு செஞ்சு செஞ்சிரேன். அவங்க என்ன இங்கதான் தங்க சொல்லியிருக்காங்க. இந்த மந்திரம் உங்களது மந்திரங்களில் இருந்து 1/3 பங்கை எடுத்துக்கொள்ளும். என்கிட்ட எவ்வளவு மந்திரம் இருந்தாலும் அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை. நீ நடக்க வேண்டியதை மட்டும் பாரு. நன்றாக புரிந்தது. இப்போது தொடங்கிவிட்டது. இவ்வளவு வெளிச்சத்தை நான் பார்த்ததே இல்லை. ஆனா எதுவுமே மாறின மாதிரி தெரியலையே. உங்களது நிலை அதிகரித்துள்ளது. உங்களது நிலை அதிகரித்துள்ளது. உங்களது நிலை அதிகரித்துள்ளது. தந்தை அவர்களே, இது மிகவும் கொடுமையானது. என்ன கொடுமை நடந்து விட்டது முதல் இளவரசியே? நாம் செய்த தவறினால் அந்த மாவீரனால் அவனுடைய உலகத்திற்கு திரும்ப முடியவில்லை. இப்பொழுது அவரை டெலவேசா காட்டிற்கு விரட்டி விட்டீர்களா? 2 ராணுவம் அங்குதான் தன் முதன்மை தளத்தை அமைத்துள்ளதாக வதந்திகள் பரவியுள்ளன. அவன் நமது மாவீரனாக இருக்க தகுதி இல்லாதவன். மன்னிக்கவும் அரசே. என்னவாயிற்று? அனைத்தையும் விட மிக உயர்ந்த புனித சுத்திகரிப்பு மந்திரம் பயன்படுத்தப்பட்டது என்பதற்கான ஆதாரங்களை நாங்கள் கண்டறிந்திருக்கிறோம் அரசே. ஓ, தங்க முடியுடையவன் இருண்ட ஒன்றை அடிபணிய செய்துள்ளான். அப்படி என்றால் அதை அவன் பயன்படுத்தியுள்ளான். ஆக அவன் இது போன்ற புனித மந்திரங்களை ஆக்கிரமித்திருக்கிறான் என்று நினைக்கிறேன். 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் திறமை இது. நான் தேர்ந்தெடுத்தவனிடமிருந்து இன்னும் எதிர்பார்க்கிறேன். ஆனால் அரசே, உண்மையில் வீரன் செல்லும் தெற்கில் சுத்திகரிப்பு மந்திரம் பயன்படுத்தப்படவில்லை. அது வடக்கே தொலைவில் ஒரு காட்டில் இருந்தது. உங்களது நிலை அதிகரித்துள்ளது. என்னது இது? நான் எந்த அரக்கர்களையும் கொல்லலையே. என்னோட நிலை எப்படி இவ்வளவு வேகமா அதிகமாச்சு? இந்த உலகத்துல மந்திரத்தை பயன்படுத்தினாலும் நிலையை அதிகரிக்கலாம் போல இருக்கே. அந்த வித்தியாசமான குறியீடு இன்னும் இருக்கு. என்ன நடக்குது இங்க? இந்த அறிவிப்பு நிலைகளை நிறுத்தினாதான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன நடக்குதுங்க? புரிந்துவிட்டது. சரி, இப்போ என்கிட்ட எவ்வளவு மந்திரம் இருக்கு? அப்படிங்கிறதுக்குள்ள முழுசா நிறைஞ்சிருச்சு.
இந்த மந்திரத்தெல்லாம் பயன்படுத்துறதுல எனக்கு பயிற்சி வேணும்னு நினைக்கிறேன். அது இருக்கட்டும், இப்ப என்ன பண்றது? என்னோட மந்திர சக்தி இந்த இடத்தை எந்த அளவுக்கு தூய்மைப்படுத்துச்சுன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா நான் நகரத்துல வசிக்க கூடாதுன்னு தடை போட்டிருக்காங்க. ஒரு மாறும் மந்திரம் பரிந்துரைக்கப்படுகிறது. மந்திரத்தை பயன்படுத்தவா? கண்டிப்பா. அது நான் தானே யாருக்கு தெரியலனாலும் பரவாயில்ல. உடனே பண்ணு. உங்களது பாலினத்தை தேர்ந்தெடுங்கள். ஓ, அது வேறயா? இரு. என்னது இது? இனிமே நான் இந்த உடம்போட தான் இருக்கணுமா? கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பில்லை. இனிமேல் நான் ஊருக்கு வெளியேயும் உள்ளேயும் போயிட்டு வரலாம். நான் தான் பானாசன்னு யாருக்கும் தெரியாது. டெலிபோர்டேஷன் மந்திரம் பரிந்துரைக்கப்படுகிறது. அது உங்களை அரச தலைநகரத்திற்கு கொண்டு செல்லும். இது கூட என்னால செய்ய முடியுமா? மந்திரத்தை பயன்படுத்தவா? கண்டிப்பா. ஆஹா, நான் உண்மையிலேயே நகரத்துக்குள்ள வந்துட்டேன். என்னோட உலகத்துல சக்தி வாய்ந்த மந்திரவாதிகள் மட்டும் பயன்படுத்தக்கூடிய மந்திரம் இது. ஆனா இங்க இது வித்தியாசமா இருக்கு. டெலிபோர்டேஷன். என்ன பழைய உலகத்துக்கே கூட்டிட்டு போ. எப்படியும் இது வேலை செய்யாது. என்னவோ, நான் இந்த உலகத்துல வாழணும்னா கொஞ்சம் பணம் சம்பாதிக்கணும். இங்கேயும் சங்கங்கள் எல்லாம் இருக்குன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இங்க ஏதாவது ஒரு வணிக சங்கத்தை பார்த்தாலும் நான் யாருன்னு தெரியாம பதிவு செய்யறது கொஞ்சம் கஷ்டம்தான். சாகச பயணிகள் சங்கம் கிடைக்குதான்னு பார்ப்போம். அதுல அசுர வேட்டையோ கடத்தல் ஏதோ பண்ணிக்கலாம். கிளைரோட் கோட்டை நகரத்தின் சாகச சங்கத்திற்கு செல்ல நேராக முன்னேறி செல்லுங்கள். இது என் கையில இருக்கிறது உதவியா இருக்கு. சாகசக்காரங்க என்ன சாதிச்சாங்கன்ற அடிப்படையில அவங்களுக்கு தரவரிசை வழங்கப்படும். உங்க தரவரிசை உயரும் போது நீங்க சிறப்பா சம்பாதிக்க முடியும். வெகுமதி கடினமான தேடல்களை தேர்வு செய்யுங்க. சங்கத்துல பதிவு செஞ்சீங்கன்னா இருப்பு நிதி மற்றும் இழப்பீடு பெற தகுதியுடையவங்களா ஆவீங்க. பதிவு செய்றீங்களா? நம்ம உலகத்துல சங்கங்கள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த உலகத்திலயும் இருக்கு. ஆமா, பதிவு செய்யறேன். ரொம்ப நல்லது. எந்த பேர்ல நீங்க பதிவு செய்ய விரும்புறீங்க? இல்ல ஃபிளியோ, அதான் என்னோட பேரு. ஃபிளியோ, இதோ பண்ணிடுறேன். நல்ல வேலை, என்கிட்ட இருந்த நாயோட பேரை சொல்லி எப்படியோ தப்பிச்சிட்டேன். உங்க தகவல் எல்லாத்தையும் இதுல பதிவு செஞ்சிருக்கோம். தயவு செஞ்சு இதை எடுத்துக்கோங்க. நன்றி. சீக்கிரமா நான் நிறைய பணம் சம்பாரிச்சாகணும். ஆனா இப்போ நான் இருக்கிற நிலையில பெருசா எதுவும் எனக்கு கிடைக்காது. ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு உதவி வேணும். ம்? தயவு செஞ்சு என்ன டெலவேசா காட்டுக்கு கூட்டிட்டு போக முடியுமா? எனக்கு யாராச்சும் துணையா வர முடியுமா? அதுக்கு என்னால பணம் கூட தர முடியும். அந்த காட்டுல இருண்ட படை ஒண்ணு ஊடுருவி இருக்கிறதா வதந்திகள் பரவிக்கிட்டு இருக்கு. அதனால எவ்வளவு பணம் கொடுத்தாலும் யாரும் அங்க வர மாட்டாங்க. ஒரு தண்டனை படை விரைவில் அனுப்பப்படும். அது வரைக்கும் பொறுத்திருங்க. ஆனா அது எப்ப வரும்னு உங்களுக்கு தெரியுமா? என்னோட குடும்பம் டெலவேசா காட்டு பகுதிக்கு பக்கத்துல வசிக்குது. கோவப்படுத்தாத, போயிடு. ஒரு நிமிஷம், நான் வேணா உங்களை அங்க கூட்டிட்டு போறேன். உங்களுக்கு கொடுக்க என்கிட்ட அவ்வளோ பணம் இல்ல. ஆனா என்ன கூட்டிட்டு போவீங்களா? நிச்சயமா. உண்மையை சொல்லணும்னா நான் இதுக்கு முன்னாடி டெலவேசா வனப்பகுதிக்கு போயிருக்கேன். டெலிபோர்டேஷன் மந்திரத்தை பயன்படுத்தினா நம்ம உடனே அங்க போயிடலாம். டெலிபோர்டேஷன் மந்திரத்தை இந்த பொடிய பயன்படுத்துறானா? இவன் போய் சொல்றான். இவன்லாம் அதை பண்ண வாய்ப்பே கிடையாது. அப்போ டெலிபோர்டேஷன்ங்கிறது தொடக்க மந்திரம் இல்லையா? என் மந்திரத்திலிருந்து அதிக அளவு எடுக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் அந்த சிறுமியை விட்டு விலகி போ. என் பெயர் பாலிரோசா. நான் அரச போர் வீராங்கனை. நீங்க டெலிபோர்டேஷன் மந்திரத்தை பத்தியா சொன்னீங்க? ஆனா அந்த மந்திரத்தை பயன்படுத்துற அளவுக்கு நீங்க ஒன்னும் திறமையானவரா இருப்பீங்கன்னு எனக்கு தோணல. நீங்க யாருன்னு சொல்லுங்க. ஆட்கடத்தல், அடிமைப்படுத்துதல், சட்டவிரோத செயல்கள். அப்படி இல்லனா நீ சின்ன பொண்ணுங்களை வசியப்படுத்துறவனா? ஒழுங்கா பதில் சொல்லு வாலிபனே. கோட்டை ஆட்கள் கண்ணு நம்ம மேல படுறது அவ்வளவு நல்லதில்ல. அவங்க சந்தேகத்தெல்லாம் சரி பண்ணிடணும். நீங்க சந்தேகப்படுற ஆளு நான் இல்ல. என்னோட பேரு ஃபிளியோ. நான் ஒரு சாகசக்காரன். நீங்களும் ஏன் எங்க கூட சேர்ந்து வரக்கூடாது? இங்க யாராலையும் நம்மள பார்க்க முடியாது. எங்களுக்கு காட்டு. சரி. வேடிக்கையா ஏதாவது வேலை காட்டுன
அப்புறம் நாங்க செய்ய வேண்டியதை செய்வோம். கண்டிப்பா கண்டிப்பா எனக்கு புரியுது. டெலிபோர்டேஷன். என்ன இது ஆச்சரியமா இருக்கு? இது உண்மைதான். நம்ம எல்லாரும் டெலவேசா காட்டுல தான் இருக்கோம். இவ்வளவு தூரத்துல டெலிபோர்டேஷனை பயன்படுத்துறீங்க. உங்களை பார்த்தா பெரிய மந்திரவாதி மாதிரி தெரியுதே. இல்ல, நான் ஒரு புதுமையான சாகசக்காரன். என்னால கொஞ்சம் மந்திரங்களை பயன்படுத்த முடியும். ஃப்ளியோ அவர்களே, சொல்லுங்க. நான் முன்னாடி உங்ககிட்ட கொஞ்சம் கடுமையா நடந்துக்கிட்டேன். அதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்களுக்கு என் மேல சந்தேகம் வராத வரைக்கும் நல்லதுதாங்க. ஏன் இப்படி ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா? காட்டுல இருந்த மெலிசியம் போயிடுச்சு. இந்த காடு முழுக்க மெலிசியமால தான் சூழப்பட்டிருந்துச்சு. ஆனா இங்க எந்த மாய மிருகங்களும் இல்லையே. ஓஹோ, அதுவா? அது என்னன்னா, எச்சரிக்கை, நீங்கள் சுத்திகரிப்பை பயன்படுத்தியதை ஒரு பேயிடம் அறிவிப்பது ஆபத்து. என்னது பேயா? ஃப்ளியோ அவர்களே, இதுல உங்களை ஈடுபடுத்துறதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க கிட்ட வராதீங்க. என்ன பண்றீங்க? ஏ சின்ன பொண்ணே, உடனடியா உன்னோட உண்மையான உருவத்தை எங்க கிட்ட காட்டு. கேட்டுச்சா? இங்க என்ன நடக்குது? சங்கத்துல இருந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. சந்தேகத்துக்கு இடமான ஒரு இளம்பெண் டெலவேசா வனப்பகுதிக்கு பயணம் செய்ய உதவி கோருகிறாள் என்று. அவ இருண்ட ராணுவ இருக்கிற காட்டுக்கு போக விரும்புறா. அதனாலதான் நாங்க எல்லாரும் இப்போ இவளை சந்தேகப்படுறோம். கோட்டையில வேலை செய்யற மாவீரர்கள் தானே நீங்க? என்கிட்ட எப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு தைரியம் வேணும்ல? என் பேரு ஃபென்ட்ரிஸ், இன்ஃபர்னல் ஃபோர் ஃபெங்க்ரலோட தங்க. நீங்க செஞ்ச தப்புக்கு உங்க எல்லாரையும் இப்ப நான் கடிச்சு கொதற போறேன். என்னது இது? அவ ஒரு லூபின். என் சகோதரன் எதிரிகளை கண்காணிக்க என்னை இங்க அனுப்பி வச்சா. எங்களுக்கான இறையையும் தேட வந்தேன். அதுக்கு உங்க எல்லாரோட உயிரும் எனக்கு தேவை. நாங்க எதிர்பார்த்ததே எங்க எல்லாராலையும் சமாளிக்க முடிஞ்ச ஒண்ணு. இன்ஃபர்னல் ஃபோரோட தொடர்பு இருக்கு ஒரு பேய். என்ன நடக்குதுங்க? ஓ, மாலசியமால பாதிக்கப்படாத ஒருத்தன் இங்க இருக்கானா? உன்கிட்ட வேணா கொஞ்சம் தைரியம் இருக்கலாம் தம்பி. நான் போய் எல்லாரையும் முடிச்சிட்டு உன்னை வந்து ஒரு கை பார்க்கிறேன். தப்பிச்சோம். நாங்க லூபன்ஸ், எப்பவும் எங்க குறி தப்பவே தப்பாது. என்னால இவங்க எல்லாரையும் இப்படியே விட்டுட்டு ஓட முடியாது. காப்பாத்தியா? டெலிபோர்டேஷன். இந்த 4 பேரையும் கிளைரோட் கோட்டை நகரத்துக்கு கொண்டு போ. பரவாயில்லையே, இது வேலை செஞ்சிருச்சு. நீ ஏன் தப்பிச்சு போகாம தனியா என்கிட்ட மாட்டிக்கிட்ட? எனக்கு இரையாக போறதுல உனக்கு அவ்வளவு விருப்பமா? என்னையே தேர்ந்தெடுத்தாங்கன்னு இப்பவும் எனக்கு புரியல. ஆனா இந்த உலகத்துல நான் எதையாவது சாதிக்கிறதுக்கு முன்னாடி சாக விரும்பல. அதனால என்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு மந்திரத்தையும் நான் பயன்படுத்த போறேன்.